வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பழனியில் புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தாஜ் பிரியாணி 2.2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயக்குடியில் 12 வருஷமாக வெற்றிகரமாக இயங்கிட்டு வர தாஜ் பிரியாணி ஹோட்டலுடைய 2வது கிளை தான் நம்ம பழனி திண்டுக்கல் ரோட்டில் பிவிபி நர்சிங் காலேஜுக்கு பக்கத்தில் இந்த தாஜ் பிரியாணி ஹோட்டல் வந்து வச்சுருக்கிறாங்க. திறப்பு விழா சலுகையாக 17-18 ஆகஸ்ட் 17-18 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோம்போ ஆஃபர் 2 வந்து லான்ச் பண்ணாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 129 ரூபா கோம்போ, அதில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ரைத்தா, குலோப்ஜாம், முட்டை வந்துருங்க. அதுபோக தாஜ் மினி பக்கெட் 699க்கு ஒரு கோம்போ வந்து லான்ச் பண்ணாங்க. சிக்கன் பிரியாணி 5 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி, ரைத்தா, 4 முட்டை, பெப்சி 1/2 லிட்டர், குலோப்ஜாம் எல்லாமே வந்துருங்க. நல்ல ஒரு பிரமாதமான ஆஃபருங்க. சில்லி சிக்கனே வந்து நமக்கு இப்போல்லாம் 100 ரூபா வந்துடுது. ஆனால் 129 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஐட்டம் கொடுக்குறாங்க. அது சில்லி சிக்கன்லாம் வந்து பிரியாணியோடு வச்சு சாப்பிடும்போது நல்ல பிரமாதமான டேஸ்ட்டில் இருந்தது. நல்ல கூட்டங்க. ஓப்பனிங் டே ஆஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 350-400 பிரியாணிக்கு பக்கம் இவங்க வந்து சேல் பண்ணாங்க மதியானம். அது போக ஈவினிங்கும் ஆஃபர் பிரியாணி எல்லாமே போச்சு. இந்த மாதிரி 2 அண்டாவில் கொண்டு வந்ததுமே உங்களுக்கு இந்த ஓப்பனிங் டே கோம்போ ஆஃபரில் வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் இனிமேல் வந்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி, பரோட்டா வகைகள் எல்லாமே கிடைக்கும். இலை பரோட்டா, நூல் பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, மஞ்சூரியன் ஐட்டங்கள், அதுபோக பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, எக்கு கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, எக்கு லாபா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, ரோஸ்ட்டு, அந்த ரோஸ்ட் ஐட்டங்கள், ஆனியன் ரோஸ்ட்டு, பெப்பர் ரோஸ்ட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாங்க. நெய் ரோஸ்ட்லாம் கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சிக்கன் கறி தோசையும் கிடைக்குங்க. முக்கியமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஐட்டம் எல்லாமே வந்து ஹலால் பண்ணப்பட்டது. ஸோ வாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புது ஹோட்டல் அருமையான ஆஃபரில் லான்ச் பண்ணாங்க. ஆஃபர்லாம் வந்து முடிஞ்சுது. ஸோ நார்மல் டேஸில் இப்போ நான் சொன்ன ஐட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். ஓப்பனிங் டேயில் ஒரு அருமையான ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நார்மலாக சிங்கிளாக வந்தாங்க அப்படின்னா 129க்கு வந்து இவங்க கொடுக்குற ஐட்டங்களை சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போயிடும். அதுபோக ஸ்வீட்டு குலோப்ஜாமும் போட்டுடுறாங்க. அப்புறம் சுட சுட சில்லி சிக்கனும் கொடுத்துட்றாங்க. ஃபேமிலியாக வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 699 கோம்போ வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ ஓப்பனிங் டைனிங் நான் சொன்ன மாதிரி சரியான கூட்டங்க. உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உள்ளே நம்ம போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதே மாதிரி ஆயக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸுங்க. நம்ம பழனியிலேருந்து நிறைய பேர் ஆயக்குடியில் போய் தாஜ் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவீங்க. இனிமேல் அங்கே போக வேண்டியதில்லை. ஆயக்குடியில் இருக்கவங்க அங்கே சாப்பிட்டுக்குங்க. இனிமேல் நம்ம பழனியில் சாப்பிடணும்னா தாஜ் பிரியாணி 2.2 இப்போ நம்ம திண்டுக்கல் ரோட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிவிபி நர்சிங் காலேஜுக்கு தலப்பாக்கட்டி ஹோட்டலுக்கு நடுவில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு 129 ருபீஸ் காம்போ தாங்க வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், ஒரு முட்டை, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. சிக்கன் பிரியாணியுமே நல்ல ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நம்ம வீட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி நல்லா ஜூஸியாக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டாகவே இருந்தது. சிக்கன் 65மே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் குலோப் ஜாமுன் தாங்க சாப்பிட்டேன். குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது. நல்லா இனிப்பு வந்து அளவாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப திகட்டாமல் நல்லா இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து சிக்கன் பிரியாணி பாருங்க. அந்த ரைஸ் வந்து ஒன்னொன்னு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வந்தது. சேம் நம்ம வீட்டில் பண்ற அதே ஃபிளேவர், அந்த கலர் எல்லாமே நல்லா இருந்தது. குவான்டிட்டியுமே இவங்க கிட்ட அதிகமா இருந்தது. அதுதான் ஒரு ஸ்பெஷல். 129 ருபீஸா இருந்தாலுமே குவான்டிட்டி அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒருத்தர் ஃபுல்லா சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும். அதோட தயிர் வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம். சிக்கன் குழம்புமே தனியா கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிக்கன் 65, அதுவுமே நல்லா குவான்டிட்டி அதிகமாக தான் இருந்தது. நல்லா கிறிஸ்பியா இருந்தது. நல்லா காரசாரமா இருந்தது. மசாலாவெல்லாம் நல்லா உள்ள இறங்கி உள்ள வந்து ஜூஸியாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஸோ எல்லாமே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு இந்த ஆஃபர் வந்து ஷாப் ஓப்பனிங்காக 2 டேஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் முடிஞ்சாலுமே ரெகுலர் டேஸ்லயுமே உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நம்ம நானும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 129 கோம்போ ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. நல்லா இருந்தது. ஸ்வீட்டோட ஆரம்பித்தோம். குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து சில்லி சிக்கன் சுட சுட போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் இவங்க வைக்கிற குவான்டிட்டியோட சில்லி சிக்கன் ரேட் நம்ம வெளியே வாங்கினோம்னா இந்த மொத்த கோம்போ எவ்வளோ லாபங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சில்லி சிக்கன் ஒரு பிளேட்டு மினிமம் 100 ரூபாயில் வந்துருச்சு. உங்களுக்கு சில்லி சிக்கனு, பிரியாணி, அதுவும் பிரியாணி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. பிரியாணி பீஸும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நல்லா நிறையாவே போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அவ்வளோ குவான்டிட்டிங்க. அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துட்றாங்க பிரியாணிக்கு. ஸோ நம்ம அதையும் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருந்தது. அப்புறம் அது போக வந்து உங்களுக்கு ரைத்தா ஒரு எக்கு இந்த கோம்போவில் வந்து இருந்ததுங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்புறம் வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 699 கோம்போவில் ஒரு மினி பக்கெட்டு தாஜ் பிரியாணியோட மினி பக்கெட் ஒன்று வாங்கிட்டு போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 4-5 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி பக்கெட்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. இதுதாங்க அந்த பக்கெட் பிரியாணி. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 முட்டையும் வந்துடுதுங்க. முட்டை அது போக 4-5 பேருக்கு குலோப் ஜாமுன், 1/4 கிலோ சில்லி சிக்கன், ரைத்தா, சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்டுமே பிரமாதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் தாஜ் பிரியாணி ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க.